ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மகளிர் உரிமை தொகையை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மகளிர் உரிமை தொகை மீண்டும் நமக்கு எந்த மாதத்துலேருந்து கிடைக்க போகுது? இன்னும் 10 நாளில் நம்மளுடைய அக்கௌண்ட்டில் வந்து 3000 ரூபாய் அப்படின்றது பணம் வந்து டெபாசிட் ஆக போகுது. யாருக்கெல்லாம் கிடைக்க போகுது? முக்கியமாக இந்த மகளிர் உரிமை தொகை வாங்குவதற்கான லேட்டஸ்ட் அப்டேட் வந்து என்ன? யாருக்கெல்லாம் 2000 கிடைக்கும்? யாருக்கெல்லாம் வந்து மீண்டும் 5000 ரூபாய் அப்படின்றது கிடைக்க போகுது? தமிழக அரசு இதை பற்றின லேட்டஸ்ட் அப்டேட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு மிக தெளிவாக சொல்லியிருக்கேங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். நம்மளுடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படின்னா தான் இந்த மகளிர் உரிமை தொகை சார்ந்த ரெகுலரான ஒரு அப்டேட் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக உங்களுடைய மொபைலுக்கு வரும். மறக்காமல் இந்த ஒரு வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மகளிர் உரிமை தொகை யாருக்கெல்லாம் வந்து இந்த 5000 ரூபாய் அப்படின்றது கிடைக்கலையோ, அதாவது பிப்ரவரி மாதத்தில் யாரெல்லாம் வந்து அப்ளை பண்ணி உங்களுக்கு 5000 ரூபாய் கிடைக்கலையோ அவங்க எல்லோருக்குமே மீண்டும் 5000 ரூபாய் அப்படின்றது கிடைக்க போகுது. அதே போல் மகளிர் உரிமை தொகை மீண்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கிடைக்க போகுது. எந்த தேதியிலிருந்து அப்படின்றத பார்க்கலாம். மகளிர் உரிமை தொகை இனிமேல் 1000 ரூபாய் இல்லைங்க, 2000 ரூபாய் 2000 ரூபாய் வந்து கிடைக்க போகுது. அதுலேயுமே நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருக்குது. எப்போ வந்து அந்த 2000 ரூபாய் கிடைக்கும்? அதாவது புதிதாக விண்ணப்பித்தவர்களுக்கும் கிடைக்குமா, இல்லை ஏற்கனவே விண்ணப்பித்து ரிஜெக்ட் ஆனவங்க, அதுக்கப்புறமா ஆல்ரெடி வந்து மகளிர் உரிமை தொகை வாங்கிட்டு இருக்கிறவங்க, இந்த மாதிரியான யாருக்கெல்லாம் வந்து இந்த மகளிர் உரிமை தொகை 2000 கிடைக்கும் அப்படின்னா, இதுவரை மகளிர் உரிமை தொகை வாங்கிட்டு இருக்கக்கூடிய எல்லோருக்கும், வாங்கிட்டு இருக்கக்கூடிய அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும், அனைத்து குடும்ப பெண்களுக்குமே இந்த 2000 ரூபாய் அப்படின்றது உங்களுக்கு இன்னும் 10 நாட்களில் கிடைக்க போகுதுங்க. எல்லோருக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா 2000 ரூபாய் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பிப்ரவரி மாதத்தில் ஒரு 5000 ரூபாய், அதாவது உங்களுக்கு 3 மாத மகளிர் உரிமை தொகை ப்ளஸ் கோடைக்கால விடுமுறை தொகை அப்படின்றது உங்களுக்கு 5000 ரூபாய் உங்களுடைய அக்கௌண்ட்டில் ஏற்றிருப்பாங்க. இதில் வந்து நிறைய பேருக்கு இந்த 5000 ரூபாய் அப்படின்றது கிடைக்காமலே போச்சு. அதாவது அக்கௌண்ட்டில் ஏறல. எப்படி ஏறல, என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒரு சிலருக்கு தவறுதலாக ஏறாமல் வந்திருக்கலாம். ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மகளிர் உரிமை தொகைக்கு மேல்முறையீடு செய்து இன்னும் வந்து அதுக்கான அப்ரூவல் கிடைக்கல, அதனால் வந்து கிடைக்காமல் இருக்கலாம். ஸோ அந்த விடுபட்ட பெண்கள் அனைவருக்குமே இந்த 5000 ரூபாய் அப்படின்றது மீண்டும் தமிழக அரசு ஏற்றிவிட போகிறாங்க. ஓகேவா? அதாவது தகுதி வாய்ந்த எந்த ஒரு பெண்களும் விடுபட்டுறக்கூடாது அப்படின்றது தமிழக அரசோட முதன்மையான நோக்கமாக இருக்கும். மகளிர் உரிமை தொகையை பொறுத்தளவுலையுமே வந்து பார்த்திங்க அதான். ஸோ இதுவரை நீங்கள் மகளிர் உரிமை தொகை உங்களுக்கு விடுபட்டிருந்தது, வாங்கலை, தவறுதலாக ரிஜெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா மீண்டும் வந்து நீங்கள் உங்களுடைய வருவாய் கோட்டாட்சியரிடம் சென்று நீங்கள் விண்ணப்பித்தீங்க அப்படின்னா மகளிர் உரிமை தொகை உங்களுக்கு உடனடியாக கிட்டத்தட்ட 30 நாட்களுக்குள்ளேயே உங்களுக்கு மகளிர் உரிமை தொகை அப்படின்றது கிடைத்து வரும். ஸோ மகளிர் உரிமை தொகைக்கு தேவையான ஆவணங்கள்னு பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, இவ்வளோ தான், 2 தான். இந்த 2 வச்சு நீங்கள் அப்ளை பண்ணிங்கனாலே உங்களுக்கு போதுமானது. ஒரு சிலருக்கு ரிஜெக்ட் ஆகுது அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருப்பிட சான்றிதழ் இல்லைன்னே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய வருமான சான்றிதழும் சேர்த்து வச்சு நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இந்த மகளிர் உரிமை தொகை அப்படின்றது கிடைச்சிரும். உங்களுக்கு வராத பணங்களும் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு டைரெக்டாக உங்களுடைய அக்கௌண்ட்டில் வந்து சேர்ந்துடும். இந்த மகளிர் உரிமை தொகை சார்ந்த ரெகுலரான ஒரு அப்டேட்டுக்கு மறக்காமல் நம்மளுடைய சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஒரு வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க.